முன்னாள் ஆளுநரான தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மற்றும் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் இடையே நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருவரும் ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த சந்திப்பு பாஜகவுடைய அடுத்த கட்ட தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட தகவலை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம், நான் நீலாவதி. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். கடந்த சில நாட்களாகவே பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் தற்போதைய தலைவரான அண்ணாமலைக்கும் இடையே இந்த உட்கட்சி பூசல் ரீதியான நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில அண்ணாமலைக்கு பதிலடி கொடுக்கிற விதமாக தமிழிசை சவுந்தரராஜன் சில கருத்துக்களை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆந்திராவோட முதல்வர் பதவியேற்கக்கூடிய விழாவில் அமித்ஷா அவர்கள் கையை மிரட்டும் விதத்துல வச்சு பேசியிருக்கக்கூடிய ஒரு காணொலி சமூக வலைதளங்கள்ல பரவலாக பேசப்பட்டு வந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில திடீர்னு அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிற்கே சென்று சந்திச்சு இனிப்புகளை வழங்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு மிக முக்கியமாக பேசப்பட்டுட்டு வருது. சென்னையில சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிற்கு நேரில் போய் அவரை சந்திச்சு பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. கடந்த சில நாட்களாகவே இந்த பாஜகவில் பல குழப்பம் நிலவி வந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு திடீர் சந்திப்பு நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தமிழகத்துல ஒரு தொகுதியை கூட வெற்றி பெறல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை ஒட்டி தான் பாஜகவில் தொடர்ந்து பல்வேறு வகையான சலசலப்புகள் ஏற்பட்டுட்டு வருது. தமிழிசை சவுந்தரராஜனுடைய எந்த ஒரு கருத்து இத்தகைய சலசலப்புக்கு உள்ளாக்கி இருக்குதுன்னு பார்த்தா, அதிமுகவோட கூட்டணி தொடர்ந்து இருந்தா சில தொகுதிகளில் தமிழகத்துல நம்ம வெற்றி பெற்றிருப்போம். ஆனா தமிழகத்தோடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுக்காதனாலதான் பாஜக ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாம இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சிருக்காங்கிற வகையில ஒரு கருத்தை பேசியிருந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இப்படி பாஜக டெபாசிட் கூட வாங்க முடியாம இந்த அளவுக்கு தோல்வி அடைவதற்கு காரணம் அண்ணாமலையோடைய இந்த குறிப்பிட்ட வியூகம் தான் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவங்க வெளிப்படையாவே பேசியிருந்தாங்க. இதையடுத்து தான் அண்ணாமலையோடைய ஐடி விங் மொத்தமும் தமிழிசை சவுந்தரராஜனை கண்டிச்சு பல்வேறு வகையான மீம்ஸ் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு இருந்தாங்க. இதை கண்டித்து தான் முதல்ல தமிழிசை சவுந்தரராஜன், நான் என் உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங்கையே சொல்லிக்கிறேன், எந்த தலைவரையும் இந்த மாதிரி தரக்குறைவா பேசக்கூடாது, நான் இதை நிச்சயமா முன்னாள் பாஜக தமிழக தலைவராக இருந்து எச்சரிக்கிறேன் அப்படிங்கிற வகையில ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாங்க. இந்த கருத்துக்கு பிறகுதான் இருவருக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த மோதல் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் தமிழக பாஜகவில் கடந்த சில நாட்களாகவே இந்த பிரச்சனை தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருது. உட்கட்சி பிரச்சனையை தமிழிசை பொதுவில் பேசியது தவறு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தரப்பு மிகப்பெரிய அளவுல எதிர்குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. பொது மேடையில தமிழிசையை அவமதிக்கிற விதத்தில் அமித்ஷா நடந்து கொண்டார் அப்படிங்கிற வகையில பல்வேறு வகையான கண்டனங்களை ஒரு பக்கம் காங்கிரசும் இன்னொரு பக்கம் திமுகவும் கூறிட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் அமித்ஷா அவர்கள் மிரட்டினதுக்கு எந்த விதமான வாயும் பேசாம இருந்திருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் இந்த அளவுக்கு தமிழகம் தோத்து போயிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை பத்தி எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விதத்துல சொல்லி சில விஷயங்களை மழுப்பவும் செஞ்சாங்க. இதற்கு அடுத்துலதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சென்னை சாலிகிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டுக்கே போயிட்டு நேர்ல பார்த்திருக்காங்க. இதன் மூலமாக பாஜகவுல சமாதானம் மறுபடியும் திரும்பி இருக்கு அப்படிங்கிற வகையில தான் தற்போது எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்துல புகைப்படத்துடன் பதிவிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர்கள்ல ஒருவரும் தமிழக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லத்துக்கே நான் போய் அவங்கள பார்த்தது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அளிக்குது அப்படிங்கிற வகையிலும் ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாரு. மேலும் தமிழகத்துல தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைச்சிருக்கக்கூடிய அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியோடைய வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற வகையில ஒரு புகழாரம் சூட்டி இருக்கிறாரு அண்ணாமலை. இப்பேற்பட்ட அண்ணாமலையோட போஸ்டுக்கு எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் ரிப்ளை கொடுக்காம இருப்பாங்க? சோ அதை அக்செப்ட் பண்ற விதமா அண்ணாமலையோட பதிவை பகிர்ந்திருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக மாநில தலைவர் அன்பு தம்பி அண்ணாமலை அவர்களை சந்திச்சதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற வகையில தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேருமே இந்த வகையில சந்திச்சு இனிப்புகளை பரிமாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை என்ன காட்டுதுன்னா, எங்க கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற வகையில எதிர்கட்சியின் வாயை அடைக்கும் விதமாக தான் தற்போது இவங்களுடைய சந்திப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற வகையில இதை வெளிப்படுத்துற விதமாக தான் தற்போது இவங்களோட சந்திப்பு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதா இதுல நம்ம மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு தகவலாம் அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல பாஜகவுல உட்கட்சி பூசல் இப்பவே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ரீதியில தான் இந்த சச்சரவுகளை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு கொடுத்திருக்கு. இதற்கு அடுத்தபடியா பாஜகவோட தமிழக தலைவர் அண்ணாமலை தான் தொடருவாரு அப்படிங்கறத வெளிக்காட்டுற விதமாக தான் அமித்ஷா அவர்கள் தமிழிசையை கூப்பிட்டு மிரட்டி இருக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலும் எதிர்க்கட்சியின் தரப்பாக பல்வேறு வகையான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருது. ஆனா எது எப்படி இருந்தாலும் முன்னாள் ஆளுநர், முன்னாள் பாஜகவுடைய தமிழக தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண் அரசியல்வாதியை ஒரு பொது மேடையில வச்சு அமித்ஷா
இந்த அளவுக்கு பேசி இருக்கிறது ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலும் பார்க்கப்பட்டுட்டு வருது. சுயமரியாதைன்னு ஒண்ணு தமிழிசைக்கு இருந்தா அவங்க உடனடியா கட்சியிலிருந்து விலகி வரணும் அப்படிங்கறதா காங்கிரஸோட மிக முக்கியமான ஒரு கண்டிப்பு கலந்த ஒரு கருத்தாவும் அமைஞ்சிருந்தது. இந்த சூழ்நிலையில அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜன் இருவரும் கைகோர்த்து விட்டாலும் கூட இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது முடிவுக்கு வராது அப்படிங்கறதா இன்னைக்கு பொதுவான அரசியல் கள நிலவரமாகவும் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜனை சந்திச்சு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டோம் அப்படிங்கிற விதத்துல எக்ஸ் வலைதளங்கள்ல இவங்க பதிவிட்டு இருக்கக்கூடிய இந்த கருத்துக்களை பத்தி பார்த்திருக்கோம். இது போன்ற பல அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.